அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் வெடித்த போராட்டம், கலகம் அடுக்கும் காவல்துறையினர் குவிப்பு, தொடரும் பதட்டம். ஹொரணையில் கோர விபத்து, தூக்கி வீசப்பட்ட சாரதிகள். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவிப்பு. அனுரவுக்கு தொடரும் சிக்கல், பொது மன்னிப்பில் மோசடியான முறையில் விடுதலையான பலர். AI மூலம் மாணவிகள் நால்வரை நிர்வாணப்படுத்திய 2 மாணவர்கள். இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும். டெல்லியில் பயங்கர தீ விபத்து, தம்மை பாதுகாத்துக் கொள்ள கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்த 3 உயிரிழப்பு. இலங்கை வரும் IMF-இன் உயர் அதிகாரிகள் குழு. தயாசிறி கமன் பிளவுக்கு பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸ விகாரை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காடி மற்றும் அதனை சூழவுள்ள காடிகளை காடி உரிமையாளர்களிடம் மீள வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. திஸ்ஸ விகாரையில் இன்று நடைபெற்றுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாடு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். இந்த நிலையில் தையிட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் காவல்துறையினரின் நீர்த்தாரை பிரயோக இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகம் அடுக்கும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரை அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டம் ஆரம்பமான நிலையில் இன்றும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் தையிட்டி பகுதியில் அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீர்த்தாரை பிரயோகத்துக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹொரணி பாகவத பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி மீது எதிர்த்து திசையில் இருந்து வந்த கார் மோதியதில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு விழுந்துள்ளமை அருகிலுள்ள CCTV கருவியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் ஹொரணி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் களுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்தில் காயமடைந்த காரின் ஓட்டுநர் ஹொரணி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஹொரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டெங்கு மற்றும் சிகன்குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்துக்கு பாராசிட்டமால் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவ பிரஜூலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அத்துல லியன பத்ரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் ஆபத்தான கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கடந்த வருட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற 26 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
சில சிறைச்சாலைகளின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட மோசடி நடவடிக்கைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் மன்னிப்பை பயன்படுத்தி அனுராதபுரத்தைச் சேர்ந்த திலகரத்ன என்ற சந்தேக நபர் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் 4 பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை இந்த மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை நீதவான் சந்தன கலன் சூரிய உத்தரவிட்டுள்ளார். மேலும் 2 மாணவர்களையும் சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர்கள் தடுப்பு மையத்துக்கு அனுப்புமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிறுமிகளில் ஒருவரின் தந்தை புகைப்படங்களை பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்துக்குரிய 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் முன்னறிவிப்புகளை பொதுமக்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி துவாரகா பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது. குறித்த கட்டிடத்தின் 7வது தளத்தில் இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்த 3 உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMF-இன் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி IMF-இன் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுங்க பரிசோதனையின்றி 323 கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில ஆகியோர் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானால் குற்றப்புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கும் என்று அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தயாசிறி ஜெயசேகர மற்றும் உதய கமன்பில கூறியது பொய் என்பது தெளிவாகிறது என்றும் வட்டக்கல சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறுகிய தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவது எதிர்காலத்தில் ஆபத்தானது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.